மகாபாரதத்தில் நிறைய கதாபாத்திரங்களை சந்தித்திருக்கோம். ஒரு சில கதாபாத்திரங்கள் நம் மனதில் சில விஷயங்களை ஆணித்தரமாக பதிவு செய்யும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பாஞ்சாலி. வணக்கம், கிண்டி சுவாமிநாதன். நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு கணவனோடு வாழ்வதே இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு காலம். 5 கணவர்களோடு மாமியார் குந்தியையும் அனுசரித்து வாழ்ந்தால் அப்படின்னா அந்த பாஞ்சாலியினுடைய அந்த கம்பீரம், அவளுடைய ஒரு திறமை. பாஞ்சாலி திரௌபதி என்று சொல்லுவார்கள். திரௌபத நாட்டு இளவரசி. அக்னியிலிருந்து தோன்றியவள் இந்த பாஞ்சாலி. பஞ்ச பாண்டவர்களோடு வாழ்ந்து வருகிறாள். வாழ்ந்து வருகின்ற பொழுது இந்த சூதாட்டத்தில், அதாவது ஒரு தர்மம், அந்த தர்மத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதை பற்றி நீதி அளிக்க வேண்டும். இதுதான் உண்மை. அந்த நீதியை வழங்கக்கூடியவர் அந்த இடத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை தெரிந்து கொண்டு அங்கிருக்கும் பழக்க வழக்கங்களுக்கு தகுந்தாற்போல் நீதி வழங்க வேண்டும். சூதாடுகிறார்கள். சூதாட்டத்தில் ஒவ்வொன்றாக இழந்து வருகிறான். தர்மன் ஒவ்வொன்றாக இழந்து வருகிறான். எல்லாவற்றையும் இழந்து விட்டான். திரௌபதியையும் இழந்து விட்டான். அப்ப காவலனை அனுப்பி அந்த திரௌபதியை சிறைப்பிடித்து வா என்று கூறுகிறார்கள். துரியோதனன் கூறியதை கேட்டு காவலன் செல்லுகிறான். அப்பொழுது 2 கேள்விகள் கேட்கிறாள் திரௌபதி. என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? உங்களை அழைத்து வரச் சொன்னார்கள். இப்பொழுது நான் வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை என்று தெரிவித்துவிடு. இல்லை, உங்களை கட்டாயமாக அழைத்து வர சொன்னார்கள். என்ன காரணத்திற்காக அழைத்து வர சொன்னார்கள்? உங்களை சூதாட்டத்தில் இழந்து விட்டார்கள். இப்போ இருக்கிறவங்க அப்படின்னாக்கா உடனே ரைட்ஸ் என்ன இருக்கு, என்னை எப்படி வச்சு விளையாடலாம், இது போன்ற கேள்விகள் கணைகள் தொடரும். திரௌபதி என்ன கேட்குறா அப்படின்னா, முதலில் எதை வைத்து விளையாண்டார்கள்? ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரோம். என்னை எப்பொழுது வைத்து விளையாண்டார்கள்? தனது 4 தம்பிகளையும் வைத்து விளையாண்டு, தன்னையும் வைத்து விளையாண்டு, அதற்கு பிறகுதான் உங்களை வைத்து விளையாண்டார்கள். அப்படி என்றால் நான் வரவேண்டிய அவசியம் இல்லை. தர்மன் தன்னை வைத்து விளையாண்டு தோற்ற பிறகு என்னை வைத்து விளையாடுவதற்கு தகுதியற்றவனாகி விடுகிறான். அதனால் நான் வரவேண்டிய அவசியம் இல்லை. வலிக்கட்டாயமாக பாஞ்சாலி திரௌபதியை அழைத்து செல்லுகிறார்கள். அழகி, அவள் கருப்பு அழகி. அவளுடைய அந்த நடை அப்படின்னா அதற்கு ஈடானது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னியிலிருந்து பிறந்தவள் அல்லவா. அதனால்தான் அந்த திரௌபதி அம்மன் உற்சவம் நடக்கிற பொழுது அந்த நெருப்பில் இறங்கி நடந்து பக்தர்கள் அந்த காணிக்கை வேண்டுதலை சமர்ப்பிக்கிறார்கள். அங்கே எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். பாஞ்சாலி அழைத்து வரப்படுகிறாள். உங்களுக்கு தெரியும், சேலையை உருவுகிறார்கள். கிருஷ்ணன் காப்பாற்றுகிறார். இதையெல்லாம் முடிந்து திருதராஷன், தாயே, இங்கே நடந்தவை எல்லாம் மறந்துவிடு. ஏன்னா இது தர்மமற்ற செயல், அது எனக்கு தெரியும். ஆனாலும் என் குடும்பத்தை பழித்து என் குடும்பத்தின் மீது சாபங்களை விட்டுவிடாது. ஏன்னா திரௌபதியை பற்றி நல்லாவே தெரியும் திருதராஷனுக்கு. சாபத்தை விட்டு விடாதே அப்படின்னு சொல்றார். உனக்கு 2 வரம் தருகிறேன். அந்த 2 வரத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு பெற்றுக்கொள். முதல்ல கேட்டார், என்னுடைய பஞ்சபாண்டவர்களை விடுதலை செய்துவிடு. தர்மம்னா அந்த தர்மத்தில் நிற்கணும். அதுதான்
இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க எப்படின்னா அந்த தர்மம்னா தர்மத்தில் நிற்கணும். அதனால்தான் நிறைய காவியங்கள் இந்த பெண்கள் மூலமாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணகி காவியமும் அந்த தர்மத்தின் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கையினால்தான் அந்த காவியம் சிறப்புற்றது. பஞ்சபாண்டவர்களை விடுதலை செய்து விடுங்கள். சரி, அப்படியே செய்தேன். எங்களுடைய நாடுகளை எங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். அதுவும் தந்து விடுகிறேன். அழுதுகிட்டே கேட்டாராம் திருதராஷ்டிரன். தாயே, உனக்கு எதுவும் கேட்கலையே, உன்னை விடுதலை செய்யன்னு கேட்கலையே. இப்போ சொன்னாலாம், என்னை கைது செய்து வர சொன்னதே தவறு. என்னை விடுதலை செய்வதற்கு நீங்கள் யார்? நானாக இருக்கின்ற பொழுது என்னை எப்படி நீங்கள் கைது செய்ய முடியும்? அதேபோல் தவறுதலாக கைது செய்தவனை விடுதலை செய் என்று எப்படி நான் கேட்கும்? கடைசி வரைக்கும் அந்த தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து பாஞ்சாலி என்கின்ற திரௌபதி போராடி வெற்றி கண்டார். பஞ்சபாண்டவர்களுடைய மிக முக்கியமான ஒரு தோழனாக, மனைவியாக, அன்னையாக இருந்து இந்த மகாபாரத போரிலே சிறப்பான ஒரு இடத்தை பிடித்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு இந்த மகாபாரதத்தில் வெற்றி கண்டவள் பாஞ்சாலி. வெற்றி கண்ட பிறகுதான் தலையில் கூந்தலை முடிவேன் என்று சபதமிட்டு அதில் வெற்றி கண்ட ஒரு மிகப்பெரிய தெய்வத்தாய், தெய்வ திருமகள் பாஞ்சாலி. அந்த திரௌபதியினுடைய அனுகிரகத்தோடு மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம்.